தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். 2024ஆம் ஆண்டுக்கான இந்திய பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்துவிட்டது. நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி 40 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று களப்பணிகள், கள நிலவரங்கள் முன்பு தெரிவித்தன. கருத்து கணிப்புகளும் தெரிவித்தன திமுக கூட்டணி தான் பெரும்பான்மையான தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று. ஆனால் வாக்குப்பதிவு முடிந்த பிறகு கள நிலவரங்கள் திமுகவுக்கு சாதகமாக இல்லை என்று கூறப்படுகிறது. ஏறத்தாழ 10 தொகுதிகளுக்கு மேல் திமுக தோல்வியடையும் என்று கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. இந்த சூழ்நிலையில் பல மாவட்ட செயலாளர்கள் தேர்தல் வேலை பார்க்கவில்லை என்று கூறப்படுகிறது. பல அமைச்சர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் வேலை பார்க்கவில்லை என்று கூறப்படுகிறது. கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு திமுகவினர் ஒத்துழைப்பு தரவில்லை என்று கூறப்படுகிறது. ஆகவே தேர்தல் முடிவுகள் வந்த பின்பு தேர்தல் வேலை பார்க்காத மாவட்ட செயலாளர்களையும் அமைச்சர்களையும் மாற்ற மு.க. ஸ்டாலின் முடிவு செய்துள்ளார். கட்சியிலும் ஆட்சியிலும் மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறார். அதன் அடிப்படையில் பல அமைச்சர்கள் நீக்கப்படுகிறார்கள். புதிதாக ஒரு 5 அமைச்சர்கள் சேர்க்கப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆவடி சட்டமன்ற உறுப்பினர் நாசர், இவர் முன்பு அமைச்சராக இருந்தவர். ஒரு சில காரணங்களுக்காக பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். மீண்டும் ஆவடி நாசர் அமைச்சராகிறார் என்று கூறப்படுகிறது. அடுத்ததாக 1000 விளக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எழிலன் நாகநாதன், இவரும் அமைச்சராகிறார் என்று கூறப்படுகிறது. கீழப்பெண்ணாத்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் கு. பிச்சாண்டி, இவரும் புதிய அமைச்சரவை பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறார் என்று கூறப்படுகிறது. அடுத்ததாக பழனி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஆத்தூர் ஐ. பெரியசாமி அவர்களுடைய மகன் ஐ. செந்தில்குமார், இவரும் புதிய அமைச்சரவை பட்டியலில் உள்ளார் என்று கூறப்படுகிறது. அடுத்ததாக தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த ராஜா, இவர் ஒரு விளையாட்டு வீரர், பளுதூக்கும் வீரர். இந்தியா சார்பில் பல போட்டிகளில் கலந்து கொண்டு பதக்கங்கள் பெற்றுள்ளார். இவரும் புதிய அமைச்சரவையில் இடம்பெறுகிறார் என்று கூறப்படுகிறது. ஆகவே ஆவடி நாசர், 1000 விளக்கு தொகுதி எழிலன் நாகநாதன், கீழப்பெண்ணாத்தூர் தொகுதி பிச்சாண்டி, பழனி தொகுதி செந்தில்குமார், சங்கரன்கோயில் ராஜா ஆகிய 5 பேர் அமைச்சர்களாக பதவியேற்பார்கள் என்று கூறப்படுகிறது. வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகு புதிய அமைச்சரவை மாற்றம் நடைபெறும்.